இன்று எமது நாடு ஒட்டுமொத்தமாக கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களால் மாத்திரம்தான் இந்த நாட்டை உரிய முறையில் உயர்த்த முடியும். அவர் செய்து காட்டியவர், சமாதானத்தை தந்தவர். அதற்காக நாங்கள் தியாகம் செய்தவர்கள். எப்போதும் நாம் மக்களோடு மக்களாக இருந்து 94ஆம் ஆண்டிலிருந்து அவரது தலைமையிலே பயணித்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் இங்கு வெறுமனே வந்திருக்கவில்லை. இந்த கோவிடுக்கு பின்னால் எமது நாட்டு பங்குரோத்து அடைந்ததன் பின்னால் மாபெரும் அபிவிருத்தியை இந்த பகுதியிலே தந்தது என்றால், நான் கடந்த 6 மாதத்துக்குள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே உங்களுக்கு அதிகபட்சமான சேவைகள் செய்வதற்கு தாராளமாக தந்தவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இங்கே நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக போங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒவ்வொரு மூலை முடுக்குகளின் வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன, பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன, பாலர் பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன, வாலிப தோழர்களுக்கு தேவையான விளையாட்டுக் கழகங்கள், விவசாய மக்களுக்கு தேவையான உரம், எங்களது மக்கள் வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு இப்போது 7500 முதல் 15000 வரை மாதா மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு கருத்திட்டத்தை அவர் முன்வைத்து வந்திருக்கின்றார். இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்றால் வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் நன்றியுடன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மக்களுக்காக, நமது சமுதாயத்துக்காக, இந்த நாட்டுக்காக நாங்கள் அவரிடம் இணைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று எந்த மாவட்டத்தில் சென்றாலும், இன்று இங்கிருந்து அக்கரை 10 செல்கிறோம், 10 செல்கின்றோம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு ஆதரவு செய்வதற்காக. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாத்திரம் 80% அதிகமான மக்கள் இன்று வாக்கு கொடுத்து வெற்றி பெற செய்ய இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையாக ஒரு வெற்றி வாகை மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். 1999ஆம் ஆண்டு அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக வந்த நேரத்திலே நான் தன்னந்தனியனாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து 1,20,000 வாக்குகளை பெற்று இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை வெற்றி எடுத்துக் கொடுத்தவர்கள் நாங்கள். அதே அடிப்படையிலே மீண்டும் சரித்திரம் படைக்க இருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே. அன்பான தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, வாலிப தோழர்களே, என் அருமை பெரியோர்களே, யார் என்ன சொன்னாலும் சரி, இப்போது நாங்கள் பலரிடம் கடந்த காலங்களிலே வந்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் மக்களது இந்த பகுதியில் தேவைப்பட்ட விஷயங்களை செய்யவில்லை. இன்று எங்களது மார்க்கெட் ரொம்ப நாளாக மூடப்பட்டிருந்தது. உடனடியாக அதை திறப்பதற்காக எங்களுக்கு பணம் ஒதுக்கி தந்திருக்கின்றார். அலிகார் காணி போலீசாரால் கைப்பற்றி தராமல் இருந்தது. உடனடியாக அவர்கள் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கிலே அந்த விஷயத்தை எடுத்து அந்த பாடசாலைக்குரிய காணியை போலீசாரை கொடுங்கள் என்று இப்போது எங்களுக்கு அவர்கள் நல்ல முறையிலே அந்த ஏற்பாட்டை செய்து தந்திருக்கின்றார்கள். இவ்வாறு எங்களது காணி பிரச்சனை மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற கோர்லைப்பட்டு மத்தியிலே இருக்கின்ற பன்னம்பல கமிஷன் அடிப்படையில் சிபாரிசு செய்யப்பட்ட அந்த விஷயம் 20 வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டது. எங்களது ஜனாதிபதி அவர்கள் வருகின்ற நேரத்திலே எமது மக்களுக்கு தேவையான காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்கள் ஒவ்வொரு கடமை அவர்களுக்கு வாக்களிப்பது. இவ்வாறான பல விஷயங்களை அவர்களிடம் கையளித்துத்தான் நாங்கள் இன்று அவர்களுக்காக, அவரது வெற்றிக்காக உத்தரவாதம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். இதோ இருக்கின்றார் முஸ்லிம் காங்கிரசின் தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் முபீன் அவர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள். அவர்கள் விரக்தி அடைந்தவராக, அங்கு முஸ்லிம் காங்கிரஸால் எந்த விதமான ஒப்பந்தங்களும் செய்யப்படவில்லை. நாங்கள் ஜனாதிபதி அவர்களிடம் கேட்டதற்கிணங்க அத்தனையும் செய்து தருவதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பை தந்திருக்கின்றார்கள். எனவேதான் இப்படிப்பட்ட உண்மையான
இனமத பேதமற்ற முறையிலே நல்ல முறையிலே எங்களுக்கு சேவை செய்யக்கூடிய முஸ்லிம்களுக்கு தேவை என்ன? எங்களது முஸ்லிம் மார்க்கம் கடந்த காலத்திலே இவ்வளவு மோசமான முறையிலே நாங்கள் கடந்த காலத்திலே கஷ்டப்பட்டோம். எங்களது மையத்து கூடுகளை எரித்தார்கள். அந்த அப்படியான நிலைமைகள் எல்லாம் எங்களது ஜனாதிபதி மூலமாக ஒரு மாதம் ஏற்படாது. அதற்காக நான் ஒப்பந்தம் செய்கின்ற நேரத்திலே அவர்கள் சொன்னார், அலிசாயர் கட்டாயம் நான் இந்த கோவிடால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு அந்த மக்களுக்கு உரிய கொடுப்பனவுகளையும் கம்பன்சேஷனையும் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று கைத்தாத்திட்டு தந்திருக்கின்றார். ஒரே ஒருத்தர் இவ்வாறான ஒரு மனிதனை, ஒரு மனிதனை நாங்கள் மதித்து இவர்களுக்காக நாங்கள் எங்களது வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டு ஜனாதிபதி அவர்கள் அவரது பேச்சிலே நாங்கள் எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடன் இன மத பேதமுற்ற அவர்களுக்கு உரிமைகளை, அரசியல் உரிமைகள், காணி உரிமைகள், அத்தனை விஷயங்களையும் சமமான முறையிலே நாங்கள் பெறுவதற்கான வழிவகைகள் செய்வதற்காக நாங்கள் ஒப்பந்தம் செய்து அவருக்கு ஆதரவு அளிக்கின்றோம். அவற்றை பெறுவதற்கு நீங்கள் செய்வது கேஸ் சிலிண்டர். மறந்து விடாதீர்கள், கேஸ் சிலிண்டருக்காக நீங்கள் தாய்மார்களே பட்ட பாடு என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், நீங்கள் பட்ட பாடு. கியூவில் நின்றீர்கள், பெட்ரோலுக்காக கியூவில் நின்றோம், டீசலுக்காக கியூவில் நின்றோம். ஒரு மையத்துக்கு கொழும்பிலிருந்து வர வேண்டும் என்றால் கார் இருந்தது, காசு இருந்தது, டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லை, வர முடியவில்லை. ஆனால் இன்று அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாற்றி தந்த ஒரு சாதனை வீரன் யார் சொல்லுங்கள்? ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் உங்களது ஆதரவை. கேஸ் சிலிண்டர் மறந்து விடாதீர்கள், கேஸ் சிலிண்டருக்கு உங்களது வாக்குகளை கொடுத்து அமோக வெற்றியை கொடுங்கள் என அன்பாய் கேட்டு. முசலி நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.